இந்த கால ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த தண்ணி அடித்தாதான்ப்பா கெத்து, இல்லை இந்த சிகரெட் பிடிச்சாதான் கெத்து, இல்லைப்பா ஹான்ஸ் வச்சாதான் கெத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற கூட்டம் சில பேர் இருப்பாங்க. அது வந்து முதல்ல சும்மா ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போன்னு போயிருப்பாங்க. கடைசியாக அதில் பண்ணி கடைசியாக அதில் அடிக்ட் ஆகிற சுச்சுவேஷனுக்கு போயிருந்துருப்பாங்க. வெளில வர முடியாத சுச்சுவேஷனுக்கெல்லாம் சில பேர் போயிருந்துருக்கலாம். நம்ம வந்து இதை பற்றி டீப்பாலாம் பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் குடிக்காதீங்க, நீங்கள் சிகரெட் பிடிக்காதீங்க அப்படிலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஏன்னா அது அவங்கவுங்க விருப்பம். அதில் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி குடிக்கிறாங்க, அப்படி சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அவங்கவுங்க உடம்பை அவங்கவுங்களே கெடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். நான் இதை உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. இந்த வீடியோவில் ஒரு சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க அதை பற்றி ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்தது, மகாபலிபுரம் ரோட்டில் ஒரு சம்பவம். அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அந்த விஷயத்தை பார்ப்போம். முதல்ல வந்து திருப்பூரூரில் படிக்கிற ஒரு 4 காலேஜ் பசங்க, அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை தண்ணி அடித்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அது எந்த விதத்தில் அப்படின்னு தெரில. அப்படி வண்டி எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு வராங்க, செம்ம ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி திருப்பூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்களா, இன்னொரு இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடு மாடெலாம் வந்து கஷ்டப்பட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃபு அந்த ஆடு மாடை வச்சு காசு பணம் சம்பாதிக்கிறது தான். இவங்க வந்து மாடு ஆடை கொண்டாந்து கட்டிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களா, மதியான நேரம் ஆகுது, இவங்களுக்கு வயிற்ற பசிக்குது, போய் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் மரத்தடியில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த காலேஜ் பசங்க 4 பேரும் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு வராங்க. அதுவும் பயங்கர வேகமாக ஓட்டிகிட்டு வரதா சொல்லப்படுது. அப்படி வரவங்க கட்டுப்பாட்டை இழந்துருது. அந்த வண்டி கட்டுப்பாட்டை இழந்த உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போய் அந்த 5 பேர் மேலே ஏறுது. சில பேர் தூக்கி எறிகிறதெல்லாம் சொல்லப்படுது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லோரும் தூக்கி வீசினதில் எல்லோரும் இறந்து போகிறாங்க. 5 பேரும் ஸ்பாட் அவுட் ஆகுறாங்க. 50லேருந்து 65 வயசுக்குள்ளே எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தூக்கி எரிஞ்ச உடனே அதை யோசிக்க கூட முடியலைங்க. எவ்வளோ ஸ்பீடாக வந்திருந்தால் அந்த 5 பேர் அங்கே இறந்துருப்பாங்க. இப்படி ஆக்சிடெண்ட்டை பண்ணிவிட்டு 4 பேர் காலேஜ் பசங்க ஒரு 19-20 வயசு தான் ஆகுது. அதில் 2 பேர் உடனே தப்பிச்சிட்றாங்க. இன்னும் 2 பேர் வந்து அங்கே பொதுமக்கள்லாம் உஷாராகி டக்குன்னு வந்து அந்த 2 பேரை பிடிச்சி தர்ம அடி கொடுக்குறாங்க, எதுக்கு ஸ்பீடாக வந்த அப்படின்னு. அப்போ தான் சில பொதுமக்கள் சொல்கிறாங்க இந்த பசங்க வந்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அடிச்சுட்டு உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உடனே அங்கே வராங்க. வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு 5 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து கைது பண்ணிட்டு போய் அங்கே விசாரணையும் தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் குடிச்சிருக்காங்களா அப்போல்லாம் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேர் காணாமல் போயிருக்காங்களா, அவங்கள வந்து தேடுற பணிகளும் வந்து போய்கிட்டு இருக்குது. இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க குடிச்சிருக்காங்க குடிக்கலைங்கிறது அது 2வது பட்சம். காலேஜ் பசங்க 19-20 வயசில் காரை கொடுத்ததெல்லாம் என்னங்க சொல்கிறது. அடுத்த குடிச்சிருக்காங்க, அதுவும் மிகப்பெரிய தப்பு. வண்டி ஓட்டும் போது குடிக்கலாமா, இல்லாட்டி 19 வயசுக்குள்ளே வந்து குடிக்கிறது, அதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்லாம் தெரியவே இல்லைங்க. சரி அதை விடுங்க, இந்த சம்பவம் முடிஞ்சுது. அந்த 5 பேரோட வாழ்க்கையை வந்து யோசிச்சு பாருங்களேன். இவங்க எல்லாம் ஒரே ஊர். இப்போ அந்த ஒரு ஊரே வந்து சோகமாக தான் இருக்குது. உடனே வந்து அவங்க ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க, இது மாதிரி எங்களுக்கு நியாயம் கிடச்சாகணும் அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இனிமேல் கவர்மெண்ட் என்ன தான் காசு கொடுத்தாலும் சரி, என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த 5 உசுறு வந்து திருப்பி வரப்போகிறது கிடையாது. அதெல்லாம் ஒரு கொடுமையான விஷயங்க. இப்போ இந்த வீடியோவில் இதை சொல்லிவிட்டு ஏன் அடுத்த டாபிக் சொல்ல போகிறேன்னா, அந்த பசங்க உண்மையிலே குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருந்தாங்க அப்படின்னு வைங்களேன், அது இந்த கால ஜென்ரேஷன்ஸ் வந்து குடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்கங்க. ஏன்னா எல்லாரும் கிடையாது, சில பேர். டெல்லியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு NGO வந்து ஆய்வு நடத்துகிறாங்க. என்ன ஆய்வு நடத்துகிறாங்கன்னா, இந்த குடிச்சிட்டு வாகனத்தை யார் ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணுறா அப்படின்னு. அதுக்காக வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 50 இடங்களுக்கு மேலே இங்கே எல்லாம் பார் இருக்குப்பா, இங்கெல்லாம் மக்கள் அதிகமாக வந்து குடிப்பாங்க அப்படின்னு செலக்ட் பண்ண 50 இடங்களுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு யாரெல்லாம் அந்த தண்ணி வாங்க வராங்களோ அவங்க எல்லார்ட்டையும் வந்து ஆய்வு நடத்துகிறாங்க. அதாவது பல விஷயங்களை வந்து கேட்குறாங்க. இது வந்து 41 நாள் நடக்குது. 41 நாளில் 10,000 பேருக்கு மேலே தங்களோட பதிலை சொல்கிறாங்க, நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. அதில் 6,000 பேர் ஆண்கள், 4,000 பேர் பெண்கள். இவங்க எல்லாரும் தான் வாழ்க்கையில் வந்து எப்போ குடிக்க ஆரம்பித்தோம், என்னென்ன பண்ணோம், இது எல்லா விஷயங்களையும் வந்து சொல்கிறாங்க. 41 நாள் முடிஞ்சு பல தெரிக்கிற சம்பவங்கள் அவங்களுக்கு வந்து அந்த NGOவுக்கு வந்து தெரிய வருது. முதல்ல இந்த இன்டர்வியூ வந்து நடந்தது வந்து 25 வயசுக்குள்ளவங்கள்ட்ட தான் மேக்ஸிமம் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. 25 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் முதல்ல குடிக்க ஆரம்பிக்கும் போது
வார இறுதி நாட்களில் வந்து குடிப்போம். அப்போ வந்து பெருசாக தெரியாது, நாட்கள்லாம் போயிட்டுருக்கும். அப்புறம் வார இறுதி நாளில் குடிக்கிறது. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ குடிக்க ஆரம்பித்தோம். இப்போ எல்லாம் வாரத்துக்கு 2 வாட்டி 4 வாட்டி கூட குடிப்போம் அப்படிங்கிற சில தகவல்களை அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதை தாண்டி இந்த 10,000 பேரில் வந்து 89% எப்படி 10,000 பேரில் 89% பேர் 21 வயசுக்கு முன்னாடியே குடிச்சு பார்த்துருக்காங்களாம், குடிச்சிருக்காங்களாம். இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. 89% பேர்னால் அவ்வளோ பெரிய நம்பருங்க. வெறும் 10,000 பேரில் அது குடிச்சிருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் இன்னும் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னென்னா 13 வயசுலையாங்க, கிட்டத்தட்ட 9வது இருக்குமாங்க. 9வது படிக்கும்போதே பல பேர் நாங்கள் குடிச்சிருக்கோம், 10வது படிக்கும்போது நாங்கள் குடிச்சிருக்கோம் அப்படின்னு பல விஷயங்களை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 16-18 வயசில் குடிச்சிருக்கோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் தான் வந்து எப்பப்போ குடிக்க ஆரம்பித்தோங்கிற எல்லா டீட்டெயிலையும் அந்த கம்பெனிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதை தாண்டி நீங்கள் குடிச்சிட்டு சண்டை வளர்த்துருக்கீங்களா, இல்லை குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறது, நாங்கள் குடிச்சிட்டோம் அப்படின்னா சில பேர் சொல்கிறது, நாங்கள் சண்டை சச்சரவு பண்ணுவோம், எங்களுக்கே அது தெரியாது. அதை தாண்டி லேடிஸ்கிட்ட கூட நாங்கள் வந்து வம்பளத்துருக்கோம் அப்படின்னு தாங்க என்னென்ன பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதை தாண்டி நாங்கள் வந்து வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போவோம், பைக்கெல்லாம் வந்து ஸ்டன் பண்ணுற மாதிரிலாம் நாங்கள் வந்து பண்ணுவோம். கார் இருக்குல்ல, காரில் வந்து சீட் பெல்ட்டு போடாமல் போவோம், பைக்கில் ஹெல்மெட்டு போடாமல் போவோம், நாங்கள் வேகமாக போவோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு 44% பேர் சொல்கிறாங்க. எப்படி பைக்கில் வேகமாக போகிறோம் இதெல்லாம் சொல்கிறது 44% பேர். இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயங்க. 10,000 பேர் குடிக்கிறாங்கன்னா அதில் 44% பேர் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். ஏதோ ஒரு விதத்தில் எங்களையோ கொண்டு விட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, எதிர்த்தாப்புல நார்மலாக நடந்து போகிறவங்களுக்கும் ஒரு பாதிப்பான விஷயந்தான். இது ஒரு நார்மலான ஒரு சின்ன ஆய்வு தான். ஆனால் இதில் இப்படிப்பட்ட தகவல்கள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. இதை தாண்டி சண்டை சச்சரவெல்லாம் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லோரும் உண்மையாக சொல்கிறாங்க, நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வேகமாக ஓட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் மாட்டியிருக்கோம், அவங்க எங்கள் மேலே கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருந்திருக்காங்க. இவ்வளோ சின்ன வயசில் வந்து குடிச்சிருக்காங்கல்ல, அதை பற்றி கேட்கும்போது நீங்கள் எப்படி சின்ன வயசில் போய் நீங்கள் கடையில் போய் அந்த பாட்டிலெலாம் வாங்கினீங்கன்னு கேட்கும்போது எங்களை பெருசாக வந்து ஆய்வெல்லாம் பண்ணல, ஆதார் அட்டையெல்லாம் கொடுலாம் சொல்லலை அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன வயசு பிள்ளைங்க போகிறாங்க அப்படின்னு வைங்களேன், அங்கே ஒரு வயசுக்குன்னு ஒரு விஷயம் கேட்கணும்ல, அதெல்லாம் கேட்குறது கிடையாது. ஆள் பல்காக இருந்தால் இவன் வயசு ஒரு 21 வயசுக்கு மேலே தான் இருப்பான், இவனுக்கு வந்து பாட்டிலை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இதுவே ஒரு தவறான விஷயந்தான். ஏன்னா ஒரு பேசிக்கான ஒரு ரிசர்ச் இருக்கணும்ல, கொஞ்சம் வயசானவங்கன்னா கொடுக்கலாம், 21 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் தானேங்க. எந்த மதுபான கடையிலையும் நீ ஆதார் அட்டையை கொடு அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்னு வயசு கம்மியான உள்ளவங்களுக்கு சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை அந்த என்ஜிஓவும் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று சொல்கிறாங்க, இந்தியாவில் இப்போ தனி மனிதர்கள் வந்து குடிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமான எண்ணிக்கையாக தான் இருக்குது. அதை தாண்டி சீனாவை விட டபுள் மடங்கு இறக்குற எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன், அதில் 38 பேர் வந்து இந்த மதுபானம் குடித்ததுனால இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய நம்பரு? சீனாவில் அது 16 பேராம். ஒரு மதுபானம் குடிக்கிறதுனால இறக்குறதுங்கிறது உங்களுக்கு 38 சின்னதாக தெரியலாம், அது எவ்வளோ பெரிய நம்பர்னு, 38 உயிருங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு 2030வது காலகட்டத்திலலாம் தனி மனிதர்கள் வந்து குடிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இப்போதைக்கு 31% பேர்கள் வந்து இந்த மதுபானங்களை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். இது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தகவல்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த மாநிலம் தெரியுமா அதிகமாக குடிக்கிறவங்க இருக்காங்க? அருணாச்சல பிரதேசம். அங்கே வந்து 54% ஆண்கள் வந்து இந்த தண்ணி வந்து குடிக்கிறாங்களாம். இதில் இன்னொரு ஆச்சரியப்பட வச்ச விஷயம் அப்படின்னா எதுனா, அங்கே லேடிஸ் மட்டும் 24% பேர் தண்ணி அடிக்கிறாங்களாங்க. என்ன சொல்கிறது, இது ஒரு என்ன எண்ணிக்கை அது? இதை தாண்டி நான் வந்து சரி அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு, சரி குடிக்காத மாநிலமே எதுவும் இருக்குமா அப்படின்னு இந்தியாவில் சர்ச் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 5 மாநிலங்களாக 4 மாநிலங்களுக்கு நெருக்கமாக இங்கே வந்து பாட்டிலெலாம் விற்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸே போட்டு வச்சுருக்காங்க. முதல்ல குஜராத்து, அப்புறம் மிசோரம், நாகாலாந்து அப்படின்னு சில இடங்கள்ங்க, இங்கெல்லாம் வந்து மது வந்து விற்க முடியாது அப்படிங்கிற ரூல்ஸ் அங்கே இருக்குது. அதனால் அங்கே குடிக்கிற எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இது இந்த வயசு கம்மியாக இருக்கவங்க குடிக்கிறாங்கள்ல, அவங்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா,
சில பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டாயப்படுத்தினாங்க, எங்களால் நோ சொல்ல முடியலை. இல்லாட்டி சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறது, நீ குடிக்கல இல்லைப்போ அப்படின்னு வந்து கலாய்க்கிறது. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பெரியவங்களாம் குடிக்கிறாங்களே அதில் என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு வாட்டி குடிச்சு பார்ப்பாங்க, அதுலேயே வந்து அடிக்ட் ஆவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. இதையெல்லாம் தாண்டி சில பேர் வந்து குடிக்காமல் இருக்காங்க. இப்போ எல்லாம் அங்கனே டாஸ்மாக் வந்து இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லைங்க. ஏன்னா டாஸ்மார்க்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது, அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு சின்ன பிள்ளைங்கள்ட்டேருந்து அதை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு 30 வயசில் ரொம்ப அதில் அடிக்ட் ஆகிடுவாங்க. இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. இருக்கிற விஷயங்களை உங்களை சொல்லணும்னு நினச்சேங்க. இந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, அதை தாண்டி உங்கள்ட்ட ஒன்று கேட்க நினச்சேன். நீங்கள் இது வரைக்கும் குடிச்சிருக்கீங்களா? இல்லாட்டி நீங்கள் குடிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு குடிச்சிருவீங்க, வாரத்துக்கு எத்தனை வாட்டி குடிச்சிருவீங்க? இது மாதிரி சில தகவல்களை சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.